மகரகமவில் நள்ளிரவில் நடந்த கொடூரம். தாய் மகள் உட்பட 3 பறி. தான் மூட்டிய தீயே தனக்கு எமனான பரிதாபம். உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள போர் அச்சத்தால் ஆசிய நாடுகளில் ஏற்பட்ட தளர்வல்களாலும் இலங்கையில் சாதாரண மனிதனின் வாழ்வு கேள்விக்குறியாகியுள்ளது. வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருகிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, வாடகை கட்ட முடியவில்லை, பாடசாலைக்கு தவணை படம் கட்ட முடியவில்லை, 3 நேர சாப்பாடு 2 நேரமாக குறைகிறது என பலதரப்பட்ட பிரச்சினைகளை சாமானியர்கள் எதிர்நோக்கி வருகிறார்கள். இதற்கான தீர்வை கொடுக்கும் இடத்தில் அரசும் இல்லை, அல்லது ஒரு சிறந்த தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகளும் இல்லை. இவ்வாறான பிரச்சினைகளுக்கு நடுவே சனிக்கிழமை நள்ளிரவில் மகரகம பகுதியில் உள்ள 2 மாடிகளை கொண்ட மேல்தள வீட்டில் தீ பரவியதில் 2 சம்பவ இடத்தில் உடல் கருகி உயிரிழந்துள்ளதுடன் 2 தீக்காயங்களுடன் போராடிய நிலையில் கழுபோவல வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது 2 ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றையவரும் உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதுடன் 80% எரியுண்டுள்ளார் என்ற செய்தி ஞாயிற்றுக்கிழமை தீப்பரவலின் வேகத்தில் பரவி அணைந்துவிட்டது. இவ்வாறான நிலையில் அயலவர்களின் தொடர்ச்சியான மீட்பு பணியை அடுத்து போலீஸ் சம்பவ இடத்துக்கு வருகை தந்ததுடன் தீயணைப்பு பிரிவின் உதவியுடன் தீ முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து எப்படி தீ பரவியிருக்கும்? தீ பற்ற ஏதுவான காரணிகள் என்ன? தீ பரவ தொடங்கும் பொழுதே இவர்கள் வெளியில் ஓடி வந்திருக்கலாமே, தூக்கத்தில் தீ பரவியதா என போலீசாருக்கு முன்னமே அயலவர்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். அதற்கான விடை 1ஆம் மாடியில் குடியிருந்த வீட்டாரிடமிருந்து கிடைத்தது. இதுதான் ஆச்சரியம். மகரகமவில் 2 மாடிகளை கொண்ட சாதாரண வீடு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த 2 மாடிகளிலும் உள்ள வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த பணத்தில் வீட்டின் உரிமையாளரும் உரிமையாளரின் மகனும் வசித்து வந்தனர். வீட்டின் உரிமையாளரான ஒலிவர் பேட்ரிக் விஜயசிங்க என்ற 76 வயதுடைய நபர் 1ஆம் மாடியில் உள்ள வீட்டு வாடகையையும் 2ஆம் மாடியில் உள்ள வீட்டு வாடகையை ஒலிவர் பேட்ரிக் விஜயசிங்கவின் மகனும் பெற்று வந்தனர். இந்நிலையில் ஒலிவர் பேட்ரிக் விஜயசிங்க 2ஆம் மாடியில் வசித்து வந்த குடும்பத்துடன் எப்பொழுதும் தகராறை ஏற்படுத்தி அவர்களை விமர்சித்து அவர்கள் குடியிருக்கும் வீட்டின் பணத்தை மகனிடம் கொடுக்க வேண்டாம், தன்னிடமே தரும்படி கூறி வந்தார். இதற்கு குடியிருந்தவர்கள் சம்மதிக்கவில்லை. காரணம், ஒலிவர் பேட்ரிக் விஜயசிங்கவின் மகனிடமே இவர்கள் இந்த வீட்டை வாடகைக்கு பெற்றுள்ளனர். இதனால் தகராறு நடைபெறுவதும் பின்னர் ஓய்வதுமாக பல நாட்கள் நீடித்தது இந்த தகராறு. இவ்வாறான நிலையில் சம்பவ தினமான சனிக்கிழமை இரவு நேரம் ஆளரவமற்ற நிலையில் வீட்டு உரிமையாளர் ஒலிவர் பேட்ரிக் விஜயசிங்க 2ஆம் மாடி வீட்டு படியேறி குடியிருப்பாளர்கள் நித்திரையில் இருக்கும் நேரத்தில் பெட்ரோலை விசிறி ஊற்றிவிட்டு வீட்டுக்கு தீ வைத்துள்ளார். தனது வீடு என்று தெரிந்தும் தன்னிடம் வாடகை தர மறுத்த குடும்பம் உயிரோடு இருக்கக்கூடாது என்ற வன்மத்தில் அவர்களுக்கு வைத்த தீ இவர் பெட்ரோலை விசிறி ஊற்றும் பொழுது இவரது உடலிலும் பெட்ரோல் தெளித்துள்ளமையால் அவர்களுக்கு மூட்டிய தீ இவரையும் சூழ்ந்துள்ளது. 1ஆம் மாடியில் இருந்தவர்கள் அயலவர்கள் என அனைவரும் ஓடி வந்து போலீஸ் மற்றும் தீயணைப்பு பிரிவுக்கு தகவல்களை வழங்கியதை அடுத்து தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் தீ காயங்களுடன் உயிருடன் ஒலிவர் பேட்ரிக் நிரஞ்சனும் அந்த வீட்டில் குடியிருந்த வீட்டு தலைவனும் கள்ளுபோவல வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். இருந்தபோதிலும் வீட்டின் உரிமையாளரான ஒலிவர் பேட்ரிக் நிரஞ்சன் உயிரிழந்து விட்டார். அதே நேரம் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததும் வீட்டுக்குள் உறக்க நிலையில் இருந்த 55 வயது பெண்ணும் அவரது 16 வயது மகளும் தீயில் எரிந்து கருகிய நிலையில் உயிரற்ற உடலங்களாக மீட்கப்பட்டனர். தான் மது அருந்துவதற்கு ஒரு வீட்டின் வாடகை பணம் போதாதென்பதால் மகனோடு முரண்பட்டு பயனில்லை என்றவுடன் வாடகைதாரருடன் முரண்பட்டு அவர்கள் தன்னிடம் வாடகை தரவில்லை என்ற நோக்கத்திற்காக அவர்களை கொலை செய்ய மூட்டிய தீ கடைசியாக அவரையே எரித்துவிட்டது. இதற்குத்தான் அன்று சொல்வார்கள், தன் வினை தன்னை சுடுமென்று. உண்மைதான். மதுபாவனையின் விளைவு 2 உயிர்களை உயிரோடு எரித்துவிட்டு 3வது நபரையும் 80% எரிகாயத்துக்கு உட்படுத்தி இருக்கிறது.
அதைவிட தனது சொந்த வீட்டை வாடகை பணத்திற்காக பெட்ரோல் ஊற்றி கொளுத்தும் தைரியம் 76 வயது முதியவருக்கு இருக்குமென்றால் சொந்த வீடு இல்லாதவர்கள் இனிமேல் வாழ முடியாதா என்ற கேள்வியை எமக்கே நாம் கேட்டுக்கொள்ளும் நிலை தோன்றுகிறது. ஒலிவர் பேட்ரிக் விஜயசிங்க பெட்ரோலை தன் வீட்டின் 2ஆம் மாடியில் தெளிக்கும் போதோ அல்லது வீட்டை எரிக்கும் போதோ எதிர்பார்க்கவில்லை வாடகைதாரரோடு தானும் எரியப் போகிறேன் என்று. என் வீடு முற்றாக எரியப் போகிறது, இனி என் குடும்பம் என்ன செய்ய போகிறது என்று அவர் நினைக்கவில்லை. காரணம், போதை தலைக்கேறி அவரின் சுயநிலை தடுமாற வைத்துவிட்டது அவரை. அவரது எண்ணம், வீடு எரிந்ததும் வீட்டை விட்டு வாடகைதாரர்கள் வெளியேறி விடுவார்கள், நான் இன்னும் ஒரு குடும்பத்திற்கு வாடகைக்கு கொடுத்து அந்த பணத்தில் சந்தோஷமாக மது அருந்தலாம் என்ற திட்டம் போட்டவருக்கே தன் கை எமனாகிவிட்டது. இன்று மது வாங்க பணம் தேவை. அந்த பணத்துக்காக 2 கொலைகளை செய்து ஒருவரை குற்றுயிராக்கி அவசர சிகிச்சைக்கு அனுப்பிவிட்டு தானும் இறந்துவிட்டார். இன்று பண பேராசையால் 3 கொலைகள் நடந்துவிட்டது. வாடகைதாரர்கள் எவ்வளவு கனவு கண்டிருப்பார்கள். அந்த 16 வயசு பிள்ளையின் எதிர்காலமே இல்லாமல் போய்விட்டது. ஒரு குடும்பம் கூட்டோடு அழிக்கப்பட்டு விட்டது. வைத்தியசாலையில் உள்ள 16 வயசு பிள்ளையின் தந்தை உயிரோடு வந்தால் அவரின் எதிர்காலம் என்னவாகும்? மனைவியையும் குழந்தையையும் ஒரே இரவில் தொலைத்துவிட்டு நிற்கும் கணவனுக்கு, தந்தைக்கு ஆறுதல் சொல்லும் இடத்தில் எவருமில்லை. தயவு செய்து ஒரு நேர கோபம் உயிரிழப்பு வரை கொன்று சென்றதுடன் உங்கள் கோபமும் உங்களை அழிக்கும் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். இன்று 2 மாடி வீடு இருக்கிறது. பணத்துக்கு ஆசைப்பட்ட உயிர் எரிந்து சாம்பராகிவிட்டது. இதுதான் யதார்த்தம்.